பாகியலட்சுமி சீரியலை பொறுத்தளவில் இனியா பப்புக்கு போன விஷயம் காலேஜுக்கு தெரிய வந்துருதுங்க. பிரின்சிபல் இனியா உட்பட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை கூப்பிட்டு அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அதோட விடாம அனைவரையுமே பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி டிசி கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. இதனை சற்றுமே எதிர்பார்க்காத இனியா கேங் அதிர்ச்சியில ரொம்பவே உறைந்து போறாங்க. அவங்க எவ்வளோ கெஞ்சியுமே பிரின்சிபல் விடுவதாக தெரியல. இதையடுத்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இனியாவை பத்தி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோபி அவளுக்கே கால் பண்றாரு. என்னம்மா பண்ற, இப்ப எல்லாம் ஓகே தானே, காலேஜ்ல எல்லா விஷயமும் தெரியாது தானே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. இந்த நிலையில இனியா சொல்றாங்க, எல்லோருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு டாடி, எங்க எல்லோரையுமே கூப்பிட்டு பிரின்சிபல் திட்டுன்னு திட்டாங்க, டிசி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க டாடி, நாளைக்கு பேரண்ட்ஸை வேற கூட்டிட்டு வரணுமா, எப்படி அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுனே தெரியல டாடி, அவங்க பதட்டமாகுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கோபி அவளை சமாதானம் செய்யறாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பேசுறேன். இதனை கேட்டதுமே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இனியா ரொம்பவே தயங்குறாங்க. டாடி வரக்கூடாதாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இனியா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. இதனை எடுத்து அவ காலேஜை விட்டு கிளம்ப போற நேரத்துல வாசல்ல ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே இனியா ரொம்பவே கடும் அதிர்ச்சி அடைந்துடுறாங்க. உன்னை கூப்பிட தான் வந்தோம், இனிமே நாங்க தான் வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இருவருமே நடக்க முடியாம கூட தன்னை கூட்டிட்டு வரதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி இனியா கண் கலங்குறாங்க. இந்த நிலையில ஆட்டோல ஏறி வீட்டுக்கும் போறாங்க. இதனிடையில வீட்டுல நடந்த பிரச்சனைகள் பத்தி பாக்யா பழனிசாமி இருவருமே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போது பாக்யாவுடைய போனுக்கு இனியா காலேஜ்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அப்போ பாக்யாவும் சொல்கிறாங்க, எதிர்பார்த்த விஷயம்தான் இந்த மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இரவு சாப்பிடும்போது பாக்யா கேட்குறாங்க, காலேஜில் என்ன நடந்தது, எதுவுமே நீ சொல்ல மாட்டேங்கிறியே, சொல்ல இனியா அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலாமா அப்படின்னு சொல்லி இனியா இந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. அவள் எப்படியுமே சொல்லும்போது பாக்யாவுக்கு சந்தேகம் வருது. இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ நடந்துமே நம்மக்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறாளே, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளேயே நினைத்து புலம்புறாங்க. இந்த மாதிரி இன்றைய எபிசோட் அமைந்திருக்குதுங்க. தொடர்ந்தும் பாகியலட்சுமி சீரியல் பற்றி மற்றும் ஏனைய சினிமா செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ளணுமா, மறக்காம ஷர்மி ஆஃபிஷியல் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.